டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்று வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கான வரைவு அறிக்கையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு தாக்கல் செய்ய உள்ளது. பாகிஸ்தான் பிரிவினையின் போது இஸ்லாமியர்களால் வழங்கப்பட்ட சொத்துகள் தற்போதும் இஸ்லாமியர்களால் தானமாக வழங்கப்படும் ஏராளமான சொத்துக்களை இஸ்லாமிய வக்ஃப் வாரியம் நிர்வகித்து வருகிறது. இந்த வாரியத்தை சீரமைக்கப் போவதாக கூறி வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை கடந்த ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்தது. திருத்தப்பட்ட சட்ட வரைவின்படி வக்ஃப் வாரியத்தில் 2 பெண் உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும். மேலும் இஸ்லாமியர் அல்லாத 2 உறுப்பினர்களாக இடம்பெற வேண்டும் என்பது முக்கிய அம்சமாகும். அத்துடன் வக்ஃப் வாரிய நிலங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். அந்த நிலங்கள் வக்ஃப் நிலமா இல்லையா என்பதை முடிவு செய்ய நீதிமன்றங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அதிகாரம் அளிக்கப்படும் என்றும் திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்தன. இந்த மசோதாவை அறிமுக நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் எதிர்த்ததால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் விவாதித்து முடிவெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. 31 எம்பிக்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு கடந்த 6 மாதங்களாக 34 அமர்வுகளில் மொத்தம் 44 பிரிவுகளில் தனித்தனியாக விவாதம் நடத்தியது. இதற்கிடையே திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி கண்ணாடி டம்ளரை உடைத்து ஆத்திரமாக பேசியது, ராசா உள்ளிட்ட 10 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது போன்ற நிகழ்வுகளும் இதில் அரங்கேறின. மறுபுறத்தில் எதிர்க்கட்சிகள் பரிந்துரைத்த மொத்தம் 572 முன்மொழிவுகளையும் குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் நிராகரித்தார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் முன்வைத்த முன்மொழிவுகளை ஏற்று அவற்றில் 14 திருத்தங்களை செய்து வரைவு அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. 655 பக்கங்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு வரைவு அறிக்கையின் நகல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நேற்று அனுப்பப்பட்டு இன்று காலை அறிக்கை மீது விவாதம் நடத்தப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து இறுதி அறிக்கையை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கூட்டுக்குழு தலைவர் இன்று வழங்குவார். இவ்வளவு பக்கங்களை ஒரே இரவில் படிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள திமுக எம்பி ராசா, வக்ஃப் வாரிய மசோதா தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் செயல்பாடுகள் கேலி கூத்தாக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வக்ஃப் வாரியத்தின் 60% சொத்துக்களை அபகரிப்பதற்கான முயற்சிதான் இந்த மசோதா என்று நேற்று முன்தினம் ராசா குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.